ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெமோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விஃப்ட் ப்ரௌசர் அட்மினுங்கிற அட்மின் பேனலை பற்றி. ஸோ இந்த அட்மின் பேனல் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுடைய ஸ்விஃப்ட் ப்ரௌசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனுடைய டேட்டாஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அட்மின் பேனல் தான் இது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரோசரி ஸ்டோரில் இருக்க ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி, அதனுடைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும் அந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ்க்கு, அதனுடைய பிரான்ச்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரான்ச்சில் இருக்க ஒரு பிரான்ச் மேனேஜருக்கு லாகின் க்ரியேட் பண்ணி அவங்க மூலயமா அந்த பிரான்ச்சஸில் இருக்க ஸ்டாக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இது மட்டும் இல்லாமல் மெயினாக யூசர்ஸ், எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, அந்த யூசர்ஸுடைய ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஆர்டர்ஸ் யாருக்கு அலோகேட் ஆகிருக்கு, இதனுடைய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸு, யார் மூலயமா டெலிவர் ஆகிருக்கு, இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க, அந்த டெலிவரி பாய்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒன்று தான் ஸ்விஃப்ட் ப்ரௌசர் அட்மின். நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த டேஷ்போர்ட் இருக்குது. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டீட்டெயில்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சிட்டிஸ், அண்ட் நம்ம க்ராசரி எந்தெந்த சிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அது இல்லாமல் டெலிவரி பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ ஏர்னிங்ஸ், எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதனுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ வேல்யூவில் ஆர்டராக இருக்குது, அதில் பெண்டிங் ஆர்டர் எவ்வளோ இருக்குது, அதில் எத்தனை ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு, எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேஷ்போர்டில் இருக்குது. ஸோ இதில் மெயின் ஆப்ஷன்ஸ் அது நிறையவே வச்சுருக்கோம். அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த சென்ட் நோட்டிஃபிகேஷனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப் யூசர்ஸ் 3 ஆப் இருக்குது மொத்தமாக இந்த அட்மின் பேனலுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்னா, ஸ்விஃப்ட் க்ரோசர் யூசர் ஆப்பு. ஸோ அது கஸ்டமர்ஸ்க்காக யூசர்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம், என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்விஃப்ட் க்ரோசர் ஸ்டோர் ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்விஃப்ட் க்ரோசர் ஸ்டோர் ஆப்பில் ஸ்டோர் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டெலிவரி பாய் ஆப் இருக்குது. ஸோ அந்த டெலிவரி பாய் ஸ்டோரில் போயிட்டு ஆர்டர்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய அட்மின் பேனல்லேருந்து ஜென்ரிக் நோட்டிஃபிகேஷன் யூசர்ஸ்க்கும் ஸ்டோர்ஸ்க்கும் அனுப்ப வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு பேசிக் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அட்மின் பேனலில் தர வேண்டும். அதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் நோட்டிஃபிகேஷனில் 2 யூசர்ஸ் 2 ஸ்டோர்ஸ். ஸோ இங்கே நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, டைட்டில் இப்போ யூசர்ஸ் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், ஆஃபர் ஃபார் நியூ இயர். அந்த ஆஃபர் என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை மெசேஜாக போட்டுட்டு நம்ம சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம்னா, யூசர் ஆப்பில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த யூசர்ஸ் எல்லாருக்குமே நம்ம என்ன இங்கே இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நோட்டிஃபிகேஷனாக ஆப்பில் போயிடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் யூசர் ஆப்பில் டெமோ காமிச்சிருக்கோம். அதை அந்த டெமோவில் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ரிசீவ் ஆகுது, அது எப்படி யூசர்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய சோல் பர்பஸ் பார்த்திங்கன்னா, யூசர்ஸ்க்கு தனியாக அனுப்புறதுக்காக 2 யூசர்ஸ் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் எல்லாருக்கும், ஸ்டோர் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போடணும் அப்படின்னா 2 ஸ்டோர் அப்படிங்கிற சென்ட் நோட்டிஃபிகேஷனில் 2 ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு மெசேஜ் டைப் பண்ணோன்னா அந்த மெசேஜை நோட்டிஃபிகேஷன் மூலயமா அனுப்பிச்சிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து அட்மின் பேனலில் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு எஸ்எம்எஸ் தேவை. நம்மளுக்கு எஸ்எம்எஸ் ஓடிபி மூலயமா ஒரு யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிபி மூலயமா வெரிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் ஓடிபி செட்டிங்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நம்ம கீழே வந்து நாங்கள் இந்த மாதிரி ட்வைலோ அண்டு MSG91 அப்படிங்கிற 2 சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த MSG91 இல்லை ட்வைலோங்கிற சர்வீஸ் மூலயமா பே பண்ணி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இல்லை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த சர்வீஸ் என்ன சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்வீஸில் பேசிக்காக உங்களுக்கு வந்து அதுக்கான ஐடி அண்டு இப்போ அந்த சர்வீஸை பொறுத்து ஐடி அண்டு ஏபிஐ கீன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருப்பாங்க. இப்போ ட்வைலோவில் பார்த்தீங்கன்னா ஐடி, டோக்கன், ஃபோன் நம்பர் இது 3 தர வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாவை இங்கே ஃபீட் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கஸ்டமைசபிளாக வேறு எதாவது எஸ்எம்எஸ் சர்வீசஸ் ஆட் பண்ணோம்னாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஏபிஐ. கூகுள் மேப் ஏபிஐ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏபிஐ கீ தான் தர வேண்டியிருக்கும். அந்த ஏபிஐ கீ மட்டும் இங்கே நம்ம செட்டிங்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஆப், அந்த நம்மளோட ஆப் நேம் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் யூசர் ஆப் எல்லா இடத்துலையும் இங்கே இந்த நேமை தான் நாங்கள் ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஐக்கானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானை இங்கே மாற்றிக்கலாம். இதுதான் பேசிக் ஐக்கானாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஹெடர் ஐக்கானாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசபிளாக நம்ம இந்த சொல்யூஷனை வந்து எந்த கஸ்டமர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட ஓன் பிராண்டிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஃபயர்பேஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அதனுடைய கீ நீங்கள் கேதர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல FCM கீ. ஸோ இது இல்லாமல் டெலிவரி சார்ஜஸ் என்ன பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மினிமம் கார்ட் வேல்யூ என்ன கொடுக்குறோம், மினிமம் 1000 rupeesக்கு தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் இவ்வளோ போடுவோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு டெலிவரிக்கும் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம். மினிமம் ஒரு 500 டெலிவரினா இப்போ நம்ம 0 தான் சார்ஜ் பண்ணுவோம்னா 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டோன்னா ஆர்டர் பண்ணுறப்ப டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாது. ஸோ ஒரு வேளை வந்து நம்ம ரேஞ்ச் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு மினிமம் கார்ட் வேல்யூ அண்ட் டெலிவரி சார்ஜஸ், ஸ்டார்டிங் டெலிவரி சார்ஜஸ் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது இல்லாமல் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். நம்ம வேறு எதாவது கரன்சி யூஸ் பண்ணுறோன்னா அந்த கரன்சியை ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு INR தான் தேவைப்படுது, INR தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வல் இங்கே வந்து நம்ம மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 3 hours, அதாவது இது மெயின் பர்பஸ் ஆஃப் டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏரியா ஆஃப் டெலிவரியை வச்சு டெலிவரி பாய் வந்து என்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணி எந்த டைம் வரைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த ப்ளேஸ் பண்ண ஆர்டரை டெலிவர் பண்ணுவாங்கன்ட்டு யூசருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் தே கேன் செலக்ட் த ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் எனக்கு டெலிவர் ஆகணும், இந்த ஸ்லாட்டில் டெலிவர் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7லேருந்து 10 வரைக்கும் டெலிவரி ஸ்லாட் கொடுக்குறோன்னா 180 minutes இன்டர்வல்னால் இப்போ 7லேருந்து 10 வரைக்கும், 7லேருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கும். மார்னிங் 10 o'clockலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி பாய்க்கு அலோகேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரி. ஏன்னா யூசர் ஆப்பில் மெயினாக கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேட்டகரி மட்டும் இல்லாமல் பேரண்ட் கேட்டகரி வச்சு, ஸோ அதாவது இப்போ பருப்பு வகைகள் இருக்குன்னா பல்சஸுக்குள்ளே வந்து என்னென்ன மற்ற பருப்பு வகைகள் இருக்குன்னா தால்ஸ், ஸோ அந்த தால்குள்ளே என்னென்ன இருக்குது, மற்ற தானிய வகைகள் இருக்குன்னா பல்சஸ். அந்த பல்சஸ்னால் அப்போ பல்சஸ் வந்து இந்த பேரண்ட் கேட்டகரி வந்து ஐஃபனில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது ஜென்ரிக் கேட்டகரி. இப்போ பேரண்ட் கேட்டகரி வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேருங்கிறது பேரண்ட் கேட்டகரி. அந்த பர்சனல் கேருக்குள்ளே பாத்து அண்ட் பாடின்னு இருக்கும், ஹேர் கேருன்னு இருக்கும், ஸ்கின் கேருன்னு இருக்கும். ஸோ இந்த பேரண்ட் கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இது சப் கேட்டகரியாக இருக்கும். ஸோ பேரண்ட் கேட்டகரி இல்லை அப்படின்னா அப்போ அதுதான் பேரண்ட் கேட்டகரி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கேட்டகரி இல்லை, அப்போ இதுதான் மெயின் கேட்டகரி. இதுக்கு சப் கேட்டகரி வேணும்னா நம்ம கேட்டகரி ஆட் பண்ணி அதுக்கு வந்து பேரண்ட் கேட்டகரி இதுதான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆட் கேட்டகரி கொடுக்குறீங்க, இங்கே வந்து நோ பேரண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பேரண்ட் கேட்டகரி ஆட் ஆகாது. ஸோ இல்லை பேரண்ட் கேட்டகரி வேணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்க கேட்டகரி இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ சப் கேட்டகரி முதற்கொண்டு லிஸ்ட் ஆகும். நீங்கள் இதில் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ ஓகே, தால்னு இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி தால் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இமேஜஸ் வேணும்னா இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தால் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இமேஜ் போட்டோம்.
ஸோ கேட்டகரி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. கேட்டகரியில் போய் பார்த்தோம்னா இப்போ தாளுங்கிற கேட்டகரி நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு தாளுக்கு சப் கேட்டகரி ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே ஆட் கேட்டகரி போவோம். தாளுங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணுவோம். இந்த கேட்டகரிக்கு டைட்டில் டூ டால் அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். ஸோ அந்த டூ டாலுக்கான இமேஜையும் சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டூ டாலுங்கிற கேட்டகரியை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேட்டகரி லிஸ்ட்டு போய் பார்த்தோன்னா டாலுக்குள்ளே $2 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு தான் ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண இது கேட்டகரி எல்லாமே இங்கே இதுவாகும். ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் கேட்டகரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். இப்போ இதெல்லாம் சப் கேட்டகரிஸு, இது மேஜராக வரும். ஸோ ஏன்னா இதனுடைய பேரண்ட் கேட்டகரிஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது வைக்கும். இப்போ டூ டால் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். டூ டாலில் வந்து உதயம் டூ டால் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் உதயம். அதனுடைய குவான்டிட்டி இருக்கும். அந்த குவான்டிட்டி வந்து 200 grams. இப்போ இங்கே வந்து கிராம்ஸா லிட்டர்ஸா கேஜியா அப்படின்னு இருக்கும். கிராம் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 150. நீங்கள் எம்ஆர்பி என்னன்னு கொடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரைஸ்க்கு விற்க போகிறோம் 120 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ யூசருக்கு வந்து ஆக்சுவல் எம்ஆர்பி என்ன, நம்மளோட டிஃப்ரெண்ட் ப்ரைஸும் வச்சுக்கலாம். யூசருக்கு சார்ஜ் பண்ண பொறுத்து நம்ம என்ன என்ட்ரு பண்ணுறோமோ அந்த ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜ், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோன்னா இந்த டேட்டா சப்மிட் ஆகிடும். ஸோ இது ஓகே. ஸோ இது எல்லாமே சப்மிட் பண்ண உடனே இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணுவோம் யூசர் ஆப்பில். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற மேனேஜிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆப் யூசர்ஸ். இந்த ஆப் யூசர்ஸ் போனோன்னா எந்தெந்த இப்போ யூசர் ஆப் இருக்குது இல்லைங்களா, அதில் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்களா வெரிஃபை பண்ணலையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு. இப்போ ஒருவேளை ஏதாவது யூசர் சும்மா மிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்தே கூட பிளாக் பண்ணிக்கலாம். அந்த யூசரை அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம். ஒரு யூசரை பிளாக் பண்ணுறதும் ஆக்டிவேட் பண்ணுறதும் அது அட்மின் பேனலில் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ இது ஆப் யூசருக்கான மேனேஜ்மெண்ட் ஏரியா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏரியா வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டெலிவரியில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அவைலபிள் சிட்டி அண்ட் அவைலபிள் ஏரியாவை வந்து நம்ம தர வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக சிட்டி மெயினாக பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குங்கிறத போட்டுக்கிறோம். ஸோ அதே சமயம் அந்த சிட்டிக்குள்ளே என்ன ஏரியா வந்து ஏரியா தான் முக்கியம். ஏன்னா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ இதை வச்சு தான் லொக்கேஷன் காமிக்கும். ஸ்டோரோட லொக்கேஷனாக தான் சரி, என்ன ஸ்டோர் எங்கே லொக்கேஷனுங்கிறத வச்சு காமிக்க தந்தாலும் சரி, இல்லை கஸ்டமர் யாராவது ஆர்டர் பண்ணுறாங்கனாலும் இந்த அவைலபிள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டோருக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோங்கிறத வந்து அவங்க அங்கே கடைசியாக சூஸ் பண்ணுவாங்க டெலிவரி ஆப்ஷனில். அதை வச்சு இங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஸோ சிட்டி அண்ட் ஏரியா அதுக்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ஸ்டோரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஏரியா இருக்கோ அந்த ஏரியாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோர் இருக்கவங்க அவங்களுடைய மல்டிபிள் பிரான்ச்சஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெயின் அக்ரிகேட்டராக வந்து அதுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டோர்ஸை ஆட் பண்ணுறதும். இப்போ முருகன் ஸ்டோர்ஸு வந்து முகலிவாக்கம் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கிறதும் வச்சுக்கலாம். இல்லை வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது, வடபழனியில் முருகன் ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த முருகன் ஸ்டோர்ஸ், இப்போ முருகன் ஸ்டோர்ஸ்க்கு ஜென்ரலாக
ஒரு அட்மின் பேனலில் வச்சுட்டு அதுக்குள்ளே மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகன் ஸ்டோர்ஸ் மாதிரி வேறு ஏதாச்சும் ஐயனார் ஸ்டோர்ஸ்னு இருக்குது, இல்லை சரவணா ஸ்டோர்ஸ்னு இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் ஆட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தனியாக ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோர் ஃபினான்ஷியல்ஸ், என்ன ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டோரும், அதுக்கான பேமெண்ட் எவ்வளோ பே ஆகிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோர் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெண்டிங் ஆர்டர் என்னென்ன இருக்குது, அதில் அந்த ஆர்டர்ஸில் எதாவது கேன்சல் ஆகிருக்கா, கேன்சல்டு ஆர்டர்ஸ் இருக்கா, அந்த கேன்சல்டு ஆர்டர்ஸ் எது இப்போ யூசரே ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டர்ஸ்லாம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இருக்க ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக இந்த ஆர்டர்ஸுங்கிற இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பே அவுட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த பேமெண்ட்டு அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை செக் பண்ணுவோம். அதை பே பண்ணிட்டோன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறதுக்கு இப்போ ஸ்டோர் நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டேட்டஸை இங்கே போடுவோம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். கார்ட் வேல்யூ இவ்வளோ இருந்தால் அதுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி ஒவ்வொரு யூஸருக்கும் கொடுத்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு அவங்க வந்து திருப்பி அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தரது, அந்த பாயிண்ட் எவ்வளோ அவைலபிள் அவங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறது, நம்ம ஆஃபர் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இல்லை வந்து அமௌண்ட் எதாவது டிடெக்ட் பண்ணோன்னா இப்போ 100 பாயிண்ட்ஸுக்கு 1 ரூபி அப்படின்னு டிடெக்ட் பண்ண போகிறோம், இல்லை 10 ரூபின்னு டிடெக்ட் பண்ண போகிறோம் கார்ட் வேல்யூலேருந்து அப்படின்னா அந்த மாதிரியான ஆஃபர்லாம் தரத்துக்காக ரிவார்ட்ஸு. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேனர் இருக்குது. பேனர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த யூசர் ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஆஃபர் போட போகிறோம், இப்போ நியூ இயர் ஆஃபர், தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த பேனர்லேயே 2 விதமான பேனர் இருக்குது. மெயின் பேனர், செகண்டரி பேனர். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல டிஸ்பிளே ஆகும், அதுதான் வித்தியாசம். ஸோ செகண்டரி பேனர் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணால் இருக்கும். அது யூசர் ஆப்பில் வந்து எங்கே பேனர் இருக்கும், அது எப்படிப்பட்ட பேனர், அது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் மேனேஜ்மெண்ட். டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அவங்களோட நேமு, ஃபோனு, பாஸ்வேர்டு அதையும் இருக்கும். ஸோ அது நம்ம இங்கேயே டிஸ்பிளே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, அவங்க என்னென்ன ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு டெலிவரி பாய்க்கு ஒரு ஆர்டர் அப்ளை ஆகிருக்கு, அந்த டெலிவரி பாயால் பண்ண முடியல அப்படின்னா வேறு ஒரு டெலிவரி பாய்க்கு மாற்றணுன்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். என்ன டெலிவரி பாய்க்கு ஆர்டர் பண்ணோன்னு போட்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் மினிமம் ஆர்டர் வேல்யூ, மேக்ஸிமம் ஆர்டர் வேல்யூ இதுக்கான இது செட்டிங்ஸ் வைக்கிறதுக்காகவும் வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் கூப்பன் ஏதாவது ஜென்ரேட் பண்ணோம், யூசருக்கு வந்து கூப்பன் அனுப்பணும், அந்த கூப்பனோட வேல்யூ, டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்ன இருக்கும், எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ எண்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக கூப்பன். ஸோ இது இல்லாமல் இப்போ உங்களோட ஸ்டோரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும் அது எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ் பேஜ்லேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அபவுட் அஸ் கண்டென்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது ரெண்டும் கம்பல்சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு ஆப்பை யூஸ் பண்ணணுன்னாலும் சரி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அபவுட் அஸ்ங்கிற 2 பேஜும் ரொம்ப முக்கியம். இதை நம்ம வந்து வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து இங்கேருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கண்டென்ட் போட போகிறோம் அதுக்கான டிசைனிங் எல்லாமே இங்கே அட்மின் பேனல்லே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை போட்டு அதுக்கான டிசைனிங் எல்லாமே இங்கே நாங்கள் வந்து விக்ஸிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வியூ பண்ணதுக்கு நன்றி. இது வரைக்கும் இதுதான் டெமோ, ஸ்விஃப்ட் ப்ரௌசருடைய டெமோ. இந்த அப்ளிகேஷன் இது அட்மின் பேனல். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோருக்கான அடுத்த டெமோ அடுத்த டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோருக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோருக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஸ்டோர் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோர் மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மின் பேனலில் நம்ம ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட்ஸுடைய ஸ்டாக்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் மேனேஜர்ஸால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோர் மேனேஜர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அப்டேட் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதனுடைய கரண்ட் ஸ்டாக் வேல்யூ அவங்க போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து என்கிட்ட 3 பேக்கெட் இல்லை 8 பேக்கெட் இருக்குது அப்படின்னா இங்கே நான் 8ன்னு போட்டு நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ அப்டேட் ஆகிடும், அந்த ஸ்டாக்குடைய வேல்யூ அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார்ம், சன்னா, டால் அப்படிங்கிறது வந்து 3 இருந்துச்சு, இப்போ 8 ஆகிடுச்சு. இப்போ இது வந்து மில்க் ஃபுட் ரிச்சுங்கிறது வந்து 7 இருக்குது. ஆனால் என்கிட்ட ப்ராடக்ட் இப்போ கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ 3 ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்னா 3ன்னு போட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா இங்கே மில்க் ஃபுட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டாக் அப்டேட் பண்ணுற இடம். இது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மெயினாக அட்மின் பேனலில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸில் ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆனியன் புதுசாக போட்டிருக்கோம் அப்படின்னா ஆனியன் வந்து 1 kg தனியாக ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணோன்னா நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்துடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் ஆனியன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் 1 kg பேக் வந்து நம்ம வந்து ஒரு 10 பேக் போடுறோம் அப்படின்னா ஸ்டாக்கில் போய்ட்டு 10ன்னு போட்டுட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆனியன் 1 kgக்கு வந்து 10 பேக் இருக்குது அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இதுதான் அப்டேட் ஸ்டாக், இது மெயின் ஏரியா. இது இல்லாமல் பே அவுட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த அட்மின் பேனலில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இப்போ மினிமம் ஏர்னிங்ஸ் இருக்கும், யூசர்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இங்கே பே அவுட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கஸ்டமர் நம்மளுக்கான பேமெண்ட்டை பண்ணிட்டாங்கன்ட்டு அர்த்தம். இப்போ டெலிவரி பாய் கிட்ட பண்ணியிருப்பாங்க, அந்த டெலிவரி பாய் இப்போ சிஓடி போட்டிருந்தா டெலிவரி பாய் கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன் ஆர்டர் வந்திருக்கும். ஸோ ஆன்லைன் ஆர்டர் வந்ததுக்கு ஆன்லைன் பேமெண்ட் நடந்ததுக்கான பே அவுட் ரெக்வஸ்ட் இருக்கும். அதில் வந்து பே அவுட் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துடும், நம்ம வந்து இவங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்மளுக்கான பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா? நம்ம என்ன அந்த பர்சன்டேஜ் வேணும்னா ஸ்டோர் நம்ம க்ரியேட் பண்ணுறப்பே நம்ம அதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ். ஸோ மொத்தமாக என்ன ஆர்டர்ஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து அன்அசைன்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குது. மெயினாக அன்அசைன்ட் ஆர்டர்ஸில் தான் ஒரு ஆர்டர் வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்அசைன்ட் ஆர்டர்ஸில் வந்துடும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே அசைன்ட் ஆர்டர்ஸில் வந்துடும். ஸோ அந்த அசைன் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த யூசருக்கு யாருக்கு அலோகேட் ஆகிருக்கு, யார் டெலிவரி பாய், யார் யூசருங்கிறது வந்து கஸ்டமர் நம்ம யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை யார் டெலிவரி பண்ண போகிறாங்கங்கிறது டெலிவரி பாய், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ அவுட் ஃபார் டெலிவரியில் இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த கார்ட் ப்ரைஸ் வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான் ஸ்டோர் பேனலு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல்ஸ். இது ரெண்டுமே வந்து ஸ்டோருக்கான அட்மின் பேனல் ஒன்று, இன்னொன்று வந்து
அட்மின் யூஸருக்கான பேனல் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பே அவுட் ரெக்வஸ்ட்டு, அப்டேட் ஸ்டாக்கு, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டோர் ஆப்பு. அதுதான் ஸ்விஃப்ட் க்ராசர் ஸ்டோர் ஆப்பு. ஸோ இது இல்லாமல் டெலிவரி பாய்க்கு இந்த கூகுள் டைரக்ஷன் இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் டெலிவரி பாயாக இது பண்ணுறப்ப. ஏன்னா அப்போ தான் டைரக்ஷன், யூசர் எங்கே இருக்காங்க, கஸ்டமர் எங்கே இருக்காங்கங்கிற டைரக்ஷன் வச்சு போகிறதுக்காக அந்த டெலிவரி பாயில் கூகுள் டைரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் யூசர் ஆப்பில் வந்து இங்கே இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு யூசர் ஆப்போட டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். யூசர் ஆப்புக்கான டெமோ அப்ளிகேஷனையும் வந்து எங்கள் சேல்ஸ் டீம் கிட்டேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். எங்கள் சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் ஐடி sales@swiftprosoftware.com, sales@swiftprosoftware.com இல்லைனா sales@swiftprocess.co.in இப்படிங்கிற இந்த மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.